சென்னை கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். அதனால மட்டுமே இல்லை, அப்படி பார்த்தா இதற்கு முன்னால் எங்களது தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களது பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆக தேர்தலை மட்டும்தான் மையமாக வைத்து இல்லை, ஆனால் தேர்தலும் முக்கியமானது தானே. உடனே நான் ஏன் தேர்தலுக்காக இல்லை என்று சொல்ல வேண்டும்? தேர்தலுக்காக இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த பலரே தாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று ஆட்சியில் இல்லாத போது இருந்த போது செய்யாததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல. தமிழக மக்களின் நம்பிக்கையை பெரும் அளவிற்கு தேர்தல் பணியை நாங்கள் ஆற்றுவோம். தேர்தலுக்காகத்தான் தலைவர்கள் வருகிறார்கள் என்றாலும் அதுவும் தவறில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களது பலத்தை கூட்டி தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் உங்களுக்கு பணியாற்றுவதற்காகத்தான் நாங்கள் பலம் பெற நாங்கள் விளைகிறோம் என்பதை சொல்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இல்லை. உங்கள் கட்சிக்கு வருபவர்கள் எல்லாம் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று விருப்பத்தோடே வருகிறார்கள். அப்படி பார்த்தால் சகோதரர் வைகோ அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் அதிக இடங்களை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒதுக்கினோம். எங்களை போன்ற சில முக்கியமானவர்கள் கூட போட்டி போட முடியாத நிலையில் பல தொகுதிகளை நாங்கள் அவருக்கு பகிர்ந்தளித்தோம். எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால் அவரின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. உண்மையிலேயே பலம் பொருந்திய கூட்டணியாக வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி விளங்கும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கும். ஆனால் அதில் சகோதரர் வைகோ வெளியே போனதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இன்னும் பலம் கூட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது வைகோ அவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களை என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அரசியல் அதிகாரத்தோடு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு குறிக்கோள். தமிழகத்தில் உள்ள சில தலைவர்கள் வேண்டுமென்றே பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி பேசி வருகிறார்கள். அவர்கள் சும்மா இருந்தாலே போதும் என்று அங்கே உள்ள தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மத்திய ஆட்சியும் சரி, தமிழக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தோடு கூடிய வாழ்வுரிமை கிடைப்பதற்கு என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடைமுறைகளை தெளிவாக மேற்கொண்டு வருகிறோம். அங்கே தேர்தல் வெற்றி பெற்ற போது கூட இங்கே அடுத்து பயணம் மேற்கொண்ட பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலில் பாரத தேசத்திற்கு வந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அங்கே உள்ள தமிழர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தோடு வாழ்வுரிமையை பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறார்கள். ஆக சரியான நோக்கில் மோடி அவர்களின் அரசு சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனை தமிழகத்தில் அனாவசியமாக அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மையான அக்கறையோடு பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பத்திரிகைகள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், மதுரையை சேர்ந்தவன். நான் எம்டி ஆன்காலஜிஸ்ட். நான் கடந்த 3 வருடமாக மதிமுகவில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராக அந்த தென் தமிழகத்தில் அந்த கட்சியை வளர்க்க பாடுபட்டவன். நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில் இன்றைய இளைய சமுதாயம் அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் பார்த்தால் திராவிட இயக்கங்கள் அவர்களின் நடவடிக்கைகள் இந்த நூற்றாண்டு கால தமிழகத்தை முன்னேற்றத்தை தடைகளாக இருப்பதாக நினைக்கிறேன். அதன் வகையில் ஒரு நாட்டின் வளர்ச்சி பணியில் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு தேசிய இயக்கங்களே சிறந்தது என்ற அடிப்படையில் தற்பொழுதைய மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையின் கீழ் பல நல்ல வளர்ச்சி திட்டங்களை டிஜிட்டல் இந்தியா, தூய்மை இந்தியா. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தற்போது பதிலளித்து பேசி வருகிறார். அதனுடைய நேரலையை நாம் பார்த்தோம்.